ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசுப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுப்பா கேட்குறது, நீ எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்றைக்கு அநேகருக்கு மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் உண்மையாக இல்லாமல் பொய்யும் புரட்டுமாய் செய்து துன்மார்க்கமாய் துணிகரமாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நாம் நீதியாக இருக்கிறோம், நம்ம நேர்மையாக இருக்கோம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கோம். ஆனால் நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அநேகருடைய வார்த்தையாக இருக்கிறது. இப்படி தான் உலகமே இப்படி தானோ, பொய் புரட்டு பண்ணுறவங்க தான் நல்லா இருப்பாங்களோ. இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு வேலை பார்க்குறவங்க உண்மையாக இருப்பாங்க, இயேசுப்பாவுக்கு பிரியமா. ஆனால் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க பொய் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க பேச்சு தான் அங்கே எடுபடும். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? இயேசுப்பா நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது என்னன்னா, நீ எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ வேறு எதையும் பார்க்காத, மனுஷர்களை பார்க்காத. துன்மார்க்கர் பெருகும்போது நீ அதை பார்க்காத, அவர்கள் செல்வம் சேரும்போது அதை குறித்து நீ பயப்படாத. துணிகரமாக இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீ சோர்ந்து போகாத, நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாத. நீ என்ன செய், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படி நீ என்னை மட்டும் பார்த்து எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிருந்தா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தை நமக்கும் கர்த்தர் இன்றைக்கு இதே தான். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தா, நான் உன்னை என்ன செய்வேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, முதலாவது அவருக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டும். அடுத்து உத்தமமாய் நடக்க வேண்டுமா? இன்றைக்கு நாம் வீடுகளில் நம் பிள்ளைகள் நமக்கு முன்பாக எந்த பிள்ளை வரும், ஒரு தவறுன்னு ஒன்று செய்யும்போது அந்த பிள்ளை நமக்கு கண்முன்ன வராது. தவறு செய்த பிள்ளை எங்கேயோ தேடணும். தவறு செய்கிற பிள்ளைங்க நம்ம முன்னே வர மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்னே யார் இருப்பா? கரெக்டாக இருக்கிற பிள்ளைங்க, நம்ம பேச்சு கீழ்ப்படுகிறவங்க, சரி தவறு செய்யாதவங்க தான் நம்ம கண் முன்னே வருவாங்க. ஏசப்பாவும் இன்றைக்கி அதை தான் சொல்லி, எனக்கு முன்பாக நீ நட, எனக்கு முன்பாக நட. நாம் ஏசப்பாவுக்கு முன்பாக நடக்கிறோமா, இல்லை அவருக்கு பின்னாக நடக்கிறோமா, அவரை விட்டு தூரமாக போயிருக்கிறோமா? ஆதாம் ஏவாளை இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாள் இந்த பூமியில் இருக்கும்போது கர்த்தர் அவங்கள பார்க்கும்படி அந்த தோட்டத்தில் உலாவினார். அப்போ அவங்க கர்த்தருடைய கண்ணுக்கு முன்பாக இல்லை. ஏன்னா செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை செய்து அவருக்கு மறைந்து தூரமாக ஒளித்து கொண்டாங்க. இன்றைக்கும் நாம் பாவம் செஞ்சால் அவருக்கு ஒளித்து கொள்வோம். ஆனால் பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைங்க கர்த்தருக்கு முன்பாக இருப்பாங்க. வீட்லேயும் தான் தப்பு செஞ்ச பிள்ளை ஒளிஞ்சுக்கும் எங்கேயாவது போய். இப்போது நாம் இன்னைக்கு ஏசப்பாவுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இருக்கிறோமா? நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க. உலகத்தில் யாரெல்லாமோ எப்படி இல்லாமோ வாழ்ந்துட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? ஏசப்பா இன்னைக்கு கேட்குற ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறது அதுதான், நீ எதையுமே பார்க்காத, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நாளா உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். வானமும் பூமியும் பூமியில் உள்ள நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பூமி அவருடைய பொருட்களினால் நிறைந்திருக்குது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் கொடுப்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நம்மை திரளாய் பெருக பண்ண வேண்டும் என்றால் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக, நீங்கள் இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இருங்க. அவர் காலாகாலத்தில் உங்களை கட்டாயம் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவராலே செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக நீங்கள் நடந்து கொண்டு உத்தமமாயிருங்க. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கூடிய சீக்கிரம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன். இழந்து போன ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள், நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களை திரளாய் மிகவும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிறார். ஆமேன். ஆகவே இந்த நாளில் ஏசப்பா, நான்
இந்த நாளில் நீர் எனக்கு சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன் தகப்பனே. நான் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு நான் உத்தமனாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்தவர்களாய் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நல்ல வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன். நீ அக்கம் பக்கம் பார்க்காது, முன்னே பின்னே பார்க்காது. நீ எனக்கு முன்பாக நட, நீ எனக்கு முன்பாக நட. பாவமில்லாத பரிசுத்த நடக்கையாய், தவறில்லாத ஒழுக்கமான நடக்கையாய் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த கர்த்தர் இன்றும் எங்கள் மத்தியில் எங்களோடு உடன்படிக்கை செய்கிற தேவனாயிருப்பதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமும் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றிலும் மிகவும் இந்த நாளில் மிகவும் திரளாய் பெருக பண்ணும்படி நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுங்க. இழந்து போன அப்பா விரும்புகிற எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.